என்றைக்குமே உண்மையை அவங்க பேசுகிறதே இல்லை. ஒவ்வொரு ஆண்டுமே அதனுடைய பருவநிலை அறிகுறிக்கு முன்னாடியே 950 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அந்த நிதி வந்து வேறுபடும். அதில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் எப்போ அட்வான்ஸாகவே கொடுத்துட்றாங்க. இப்போ இவங்க என்னென்னா எப்போ கேட்டாலும் 95% வேலை முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க. 95% இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டீங்க முதலமைச்சரை போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு 95% வேலை முடிச்சுருந்துருப்பாங்க. இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஏற்கனவே நாங்கள் 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், இன்னும் மழையாக இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. 5000 கோடி ரூபாய் எங்கே போய் செலவு பண்ணாங்கங்கிறது தெரியல எங்களுக்கு. அதில் வந்து கால்வாய்களுக்கு 2500 கோடி ரூபா, அப்புறம் 1500 கோடி ரூபா வந்து வருங்க தண்ணீர் தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு 1500 கோடி ரூபா, இப்படி பிறகு 1032 கோடி ரூபா, இப்படின்னு இந்த வரிசை பிரகாரம் கணக்குகளை மட்டும் சரியாக காட்டாங்களே தவிர 5000 கோடி ரூபா எங்கே செலவழித்தாங்கிறது முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். சார் விஜய் எப்போ சார் வர கூட்டணி அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சார் பாஜக தான் வந்து கரூர் விவகாரத்தில் வந்து தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை, அதாவது கரூர் விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் நாங்கள் வந்து அது விஜயாக இருந்தாலும் சரி, நீங்களே வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, எங்களுடைய நிலைமை அதே மாதிரி தான் இருக்கும். எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் தவறு எங்கே இருந்தாலும் நம்ம சொல்லி சுட்டி காட்ட வேண்டிய நம்முடைய கடமை தானே.